விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அது தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்களாம் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு, ஏன்னா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து மார்ச் மாத இறுதியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தார். இப்போவும் அங்கே தான் இருக்கார். அது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. சனி பயிற்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் முழுவதுமாகவே கெட்டதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும், நல்லதுன்றதே நடந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் சனி பகவான் வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 2 பயிற்சியுமே பார்த்தீங்கன்னா பொது பலனாகவே பார்த்தாலுமே கூட செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத்தனை நாட்களா வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்காமல் இருந்தது. இந்த செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையா விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 12,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்பு எல்லாமே ரொம்ப ஹையரான டிகிரி எல்லாமே முடிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே கூட வேறு வழியே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது.
கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனியில இரவுகள் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனிய நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க தான் அப்படியே ஏமாந்து போயிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா விருச்சிக ராசியில பிறந்தோம் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய விருச்சிக ராசி ஆண்கள் வந்து இன்னும் திருமணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையிலிருந்த விருச்சிக ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. ஆனா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுடைய வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ஆண்டுக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை ஒன்றாக நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த விரய சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்தது. இதன் மூலமாக காதல் அடிக்கடி சண்டை வர்றது, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற கேஸ்டா இருக்குது, நல்ல வேலையா இல்ல, நல்ல குடும்பம் மாரி தெரியல, இப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு உங்க குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா இது, சொந்தக்காரங்க வீட்ல எல்லார் வீட்லயும் ஃபங்ஷன் வைக்கிறாங்க, நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபங்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது.
உள்ளது. சிலர் பார்த்தீங்கன்னா, புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகளை நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க. விரைவில் அந்த உதவிகள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே வரக்கூடிய நாட்கள்ல நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. வரக்கூடிய நாட்களுக்குள் நிச்சயமாக இந்த 2025 முடிவதற்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. நீங்க கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ, வரக்கூடிய நாட்கள்ல பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை விருச்சிக ராசிக்காரங்க கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தவறான நண்பர்கள், தவறான நபர்கள், தவறான உறவினர்கள் இப்படி யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் தவறான நபர் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு உறவை விட்டு விலகாமல் இருக்கும் பட்சத்தில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் அதை ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துட்டையுமே நீங்க ஷேர் பண்றதுனால நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது.